இன்னைக்கு நவராத்திரி டே 1. நவதுர்கையில முதல் தாயான மா சைலபுத்ரி இன்னைக்கான டிவைன் மதர். யார் இவர்? சைலபுத்ரினா மலையின் மகள், சைலானா மவுண்டன், புத்ரினா டாட்டர். இவர் பார்வதி தேவியோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இவர் முன் ஜென்மத்துல சைலபுத்ரி தேவி சத்தியாக பிறந்தாங்க, தக்ஷனின் மகள். தக்ஷன் ஒரு பெரிய யாகம் செய்தார். அதுக்கப்புறம் இன்டென்ஷனி தேவி சதியோட கணவரான மகாதேவ சிவனை அவமானப்படுத்தினார். அப்போ சதி தன்னை அக்னிக்கு அர்ப்பணிச்சாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் தேவி சதி பார்வதியாக பர்வத ராஜாவான இமாலயாவின் அரசரான ஹிமவானுக்கு மகளானாங்க. அவங்க தான் சைலபுத்ரி. அதுக்கப்புறம் பார்வதியாக சிவனை திருமணம் செய்தாங்க. சைலபுத்ரி ரீப்ரசன்ட் பியூரிட்டி, ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ரென்த் அண்ட் நியூ பிகினிங்ஸ். இவங்க நந்தி மேலே உட்காந்துருப்பாங்க. நந்தி மைண்ட் அண்ட் டிசைர்ஸ் கண்ட்ரோலுக்கு சமம். நந்தி ரீப்ரசன்ட் மைண்ட், டிசிப்ளின், ஸ்டடி அண்ட் டிவோட்டட். அதுக்கப்புறம் ஒரு கையில திருசூலத்தை வச்சிருப்பாங்க. இது 3 குணம் ரீப்ரசென்ட் பண்ணுது: சத்வ, ரஜஸ், தமஸ். லைஃப்ல சமநிலை மெயின்டைன் பண்ணணும். பேசிவ் இல்ல, ஓவர் அக்ரெசிவ் இல்ல. இன்னொரு கையில லோட்டஸ் வச்சிருப்பாங்க. லோட்டஸ் இஸ் பியூர், ஸோ லைஃப் மெஸ்ஸியா இருந்தாலும் மைண்ட் அண்ட் ஹார்ட் பியூரா இருக்கணும். இது எல்லாம் அவங்களோட ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பவர் அண்ட் பியூரிட்டி ஷோ பண்ணுது. சைலபுத்ரி வணங்கினா மனசுக்கு தைரியம், நம்பிக்கை, நேர்மறையை கொடுப்பாங்க. மேரிட் லைஃப் கூட ஸ்மூத்தாக இருக்கும். வீட்டில் பீஸ், ஸ்டெபிலிட்டி, ப்ராஸ்பெரிட்டி வரும். ஏன்னு சொல்ல போனால் சைலபுத்ரி புரிட்டோ ஸ்டெபிலிட்டி மட்டும் இல்லை, அவங்க எல்லா சக்தியும் ஸ்டார்ட் பண்ணுற ரூட், யூனிவர்ஸில் ஃப்ளோ ஆகிற காஸ்மிக் எனர்ஜி. அவங்க வர்ஷிப் பண்ணால் ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகும். இன்னர் இன்ட்யூஷன், டிசிப்ளின், கிளாரிட்டி எல்லாமே அவேக்கன் ஆகும். ஸோ வீட்டில் எப்படி நம்ம நார்மலாக தேவி சைலபுத்ரியை வணங்குறது பார்த்தா, வீட்டில் எப்போதும் மாதிரி தீபம் ஏற்றி டெக்கரேஷன்லாம் பண்ணி ஓம் தேவி சைலபுத்ரியை நாம் என்ன ஜபம் பண்ணி மல்லிகைப்பூ ஆஃபர் பண்ணுங்க. இன்றைக்கி 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இல்லை அதுக்கும் மேலே மெடிடேஷன் பண்ணுங்கள். இது விசுதி மற்றும் மூலாதார சக்கரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதே உங்கள் வீட்டில் கொலு வைக்கிற வழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் செஞ்சுட்டு தேவி சைலபுத்ரியை வணங்கி அவங்கள நினச்சி தியானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் சத்வீக நோன்பு எடுக்கலாம். நீங்கள் இந்த நவராத்திரியில் சாப்பிடாம இருக்கணும் இல்லை, ஏன்னா மகாசிவராத்திரியில் சாப்பிடாம இருக்கலாம். ஆனால் அம்மா என்றைக்குமே நம்மளை சாப்பிடாம இருக்க வைக்க மாட்டாங்க, நம்ம சாப்பிடணும் தான் நினைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பால், பழம், இந்த மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்டாக சாப்பிடலாம். முடிஞ்ச அளவுக்கு மாமிசம், வெங்காயம், பூண்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. துர்க, சப்தசக்தி தேவி மகத்மியம்னு புராணங்கள் இருக்குது. அந்த வேதங்கள், புனித கதைகளை நம்ம கேட்கலாம், படிக்கலாம். இந்த 9 நாள்லேயும் 9 நவதுர்கையை பற்றி கேட்குறதும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம், உதவிலாம் நிறைய செய்யுங்க இந்த 9 நாள்லையும். அப்புறம் எல்லாத்தையும் பக்தியோட செய்ய மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் கலர் ஒயிட், ஃப்ளவர், மல்லிகை, நைவேத்தியம், நெய், ஈ, ரூலிங் பிளானட் மூன். இப்போ நம்ம சைலபுத்ரி வந்த பிளஸிங்ஸும் எனர்ஜியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ரிமெம்பர் கைஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். லைஃப்பில் எல்லா நியூ பிகினிங்க்கும் நம்ம மைண்ட் பியூராக, ஃபோக்கஸ், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ டுடே சைலபுத்ரி நம்ம வீட்டுக்கு அழைப்போம். நாளைக்கு we will see Brahmacharini Devi, the second form of Navadurga. Until then, keep her energy in your heart, share love and stay blessed. Om Prathamam Shailaputri Cha.